மனசு வைக்கலாம்ல சார். படத்தை ரிலீஸ் பண்ண எங்க கிட்ட ஒரு நயா பைசா கூட இல்ல சார். இங்க பாருங்க, நான் ரொம்ப பிராக்டிக்கலான மனுஷன். ஒரு வாரத்துக்கான தியேட்டர் வாடகை அட்வான்ஸா கட்டினாதான் ரிலீஸ் கன்ஃபார்ம். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்க ஆளு தலைக்கறியை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட்டே இருங்க. ஐயா, அந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்தாங்க. யோ டைரக்டர், இங்கேயும் டபுள் கேமா? இல்ல, கை நிறைய இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு பாக்கெட்ல 1000 ரூபாய் கூட இல்லன்னு போய் சொன்னீங்க. பணத்தை கொடுத்தது நானு, என்கிட்ட இருக்கிறது குருவுக்கு தெரியாது, பாவம். ஆக்டிங் பண்ணா நல்லா கை தட்டுவாங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, கல்லாலே அடிப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த மாசம் 21ஆம் தேதி உங்க படம் ரிலீஸ் கன்ஃபார்ம். ஓகே சார், தேங்க்யூ சார், நாங்க வரோம். ஹலோ, உங்க படம் ரிலீஸ்க்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. நீங்க யாரெல்லாம் அடிச்சு பப்ளிசிட்டி பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்குங்க போங்க. ஏன்பா முருகா, ஒரே நாள்ல 25 லட்சம் ரூபாய் எப்படிப்பா ரெடி பண்ண? ஏதாவது பேங்க் கீங்க்னு? ஏன் குருவே, உங்க கண்ணுக்கு நான் திருட மாதிரியா தெரியறேன்? நான் என்ன திருடனா? ஆமா, திருடிட்டு தான் வந்தேன். அதுக்கு என்னப்பா? அதான்ப்பா எங்க இருந்துன்னு கேக்குறேன். என்னடா உளறீங்க? எஸ் புனியா, பழைய நோட்டை எப்படி மாத்துறதுன்னு தெரியாத முட்டா பையனி. இதுல 50 கோடிக்கும் அதிகமா இருக்கிற இல்லீகல் சொத்தை உன்னால எப்படிப்பா விற்க முடியும்? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நானே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். 10% கமிஷன் அப்படின்னா 5 கோடி கொடுப்பாங்க. எல்லாம் எனக்கு தான். அது உண்மைதான்ப்பா. ஆனா எனக்கு எங்க சொத்து இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா நம்ம தாத்தாவுக்கு தெரியும்ல. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? வீடியோ கால் போட்டு தரவா? இவ்வளோ ஈஸியா உங்க அண்ணனை ஏமாத்தலான்னு தெரிஞ்சிருந்தா மொத்த பணத்தையும் அவர்கிட்டயே வாங்கிருக்கலாம்ல. நாம இவ்வளோ கஷ்டப்படணும்னு என்ன அவசியம்? என் அண்ணன் நிலைமை இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதே நேத்து காலையில தான். அவனை பொறி வச்சு மாட்ட சரியான வீக்னஸ தேடிட்டு இருந்தேன். சரியா லாக் ஆயிட்டான். தாத்தா போட்டு கொடுத்தாரு, நான் ஷாக்கு கொடுத்துட்டேன். எப்படி? முருகா, நீ இப்போ ஒரு படத்தோட ஹீரோப்பா. இனிமேலாவது இந்த பொய் திருட்ட விட்டுட்டு நல்ல வழிக்கு வா. குருவே, காமெடி பண்ணாதீங்க குருவே. டைரக்டர் சார், நீங்க இவனை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிரம்ம பிடிச்சிருக்கு. பழமொழி தெரியும்ல, கோழி கால்ல கொலுசை கட்டினாலும் குப்பையை கிளறத விடுமா, நாய் கழுத்துல லிங்கத்தை கட்டினாலும் எலும்ப கடிக்கிறத விடுமா? கோழிக்காலில் கொலுசை கட்டிட்டா தரைய கிள்ள விட்டிடும் விட்டிடும் விட்டிடும். நாயின் காலில் சலங்க கட்டிட்டா கடிக்கிறத விட்டிடும் விட்டிடும் விட்டிடும். காவி சட்டை போட்டுட்டா காமம் செத்து போகுமா? வெள்ள வெட்டி கட்டிட்டா நாட்ட ஆள முடியுமா? நம்ம இப்படியே இருந்தா மாறிடாது எதுவும். நம்ம இப்படியே இருந்தா மாறிடாது எதுவும். கோழிக்காலில் கொலுசை கட்டிட்டா தரைய கிள்ள விட்டிடும் விட்டிடும் விட்டிடும். நாயின் காலில் சலங்க கட்டிட்டா கடிக்கிறத விட்டிடும் விட்டிடும் விட்டிடும். ரொம்பவே கான்ட்ரோவர்சி ஆக்கின கோடை முருகா திரைப்படம் திரையரங்குல ரொம்பவே வெற்றிகரமா ஓடிட்டு. ஆனா சங்கத் சார் இத பேன் பண்ண சொல்லியும் அகில இந்திய சங்கத் சங்கம் மூலமா இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. மந்திரம் சொல்லி என்னடா, சாஸ்திரம் சொல்லி என்னடா, அரகோர பண்டிதர் பிரச்சனைய தந்திடும். வாழ்ந்திட இங்கே முகத்தை மூட வேணும், நீதி தேவி கண்ணும் மூடத்தான வேணும். கலிகாலம் வந்தது, வலிகளை தந்தது, உயிர்களுக்கு இங்கே மதிப்பின்றி போனது. சாமானியம் செத்து போன கேட்க இல்ல நாதி, சாமானியம் செத்து
செத்து போன கேட்கையில் நாதி சுடுகாடு சேரும் வேறென்ன வழியோ இது இப்படி போனா வாழ்வது எங்கே இது இப்படி போனா வாழ்வது எங்கே கோழிக்காலில் கொலுசு கட்டிட்டா தரைய கிள்ள விட்டிடும் 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 நாயின் காலில் சலங்க கட்டிட்டா கடிக்கிறத விட்டிடும் 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 சூப்பர் காமெடி 100 டேஸ் பக்கா. படம் சூப்பர். எல்லாம் ஓகே. ஹீரோக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பீஸ? சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கொஞ்சம் லாகா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஆக்ஷன் சூப்பர். காமெடியா சூப்பர். ஆனா படத்துல ஐட்டம் சாங் இல்லையே. 3/4 ட்ரவுசர் போட்டுக்க வேண்டாம். ஸ்கர்ட் போட்டுக்க ஒரு பொண்ணு கூட படத்துல இல்லையே. மச்சான் டைரக்டர், உங்களோட அடுத்த படத்துல ஒரே ஒரு ஐட்டம் சாங் வைங்க ப்ளீஸ். பாருங்கடா, எவ்வளவு நல்ல படத்தை கொடுத்திருக்கான். இப்படிப்பட்ட டைரக்டரை பார்த்து நீங்க 4 பேரும் சேர்ந்து கண்ட கேள்வியை கேட்டு விளைச்சல் வர இடத்துல வெந்நீரை ஊத்திட்டீங்களடா. என்ன சார் கூப்பிட்டீங்களா? 4 சமோசா வித் மசாலா. வெங்காயத்தை கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு கொண்டு வா. 4 லெமன் டீ வித் புதினா. வயிறு அப்படியே கிளீன் ஆயிடும். சித்தப்பா உங்களுக்கு? ஏன்பா சதானந்தா, 4 பெருசா இருக்கிற பச்சை மிளகாவை கொண்டு வாப்பா. சாப்பிடுறதுக்கா? மிஸ்டர் முருகா, உங்க படம் நல்லா ஹிட் ஆயிருக்கு. கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா உங்க டைரக்டரை காணவே காணோம். எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போயிருப்பாரு மேடம். ஒண்ணு அங்க பிரதட்சணம் பண்ணுவாரு, இல்லன்னா மொட்டை போடுவாரு. இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஒரே வாரத்துல 4 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு உங்களோட படம். அடுத்த பிளான் என்ன சார்? ஒரு பிளானும் கிடையாது. 4 கோடி கலெக்ஷன், செலவெல்லாம் போக 2 கோடி நிக்குது. செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். வா சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் உள்ள இருக்காரப்பா? சார் சார் என்னமா நடிச்சிருக்கீங்க சார் நீங்க? சார் சார் ஒரே போன் எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது. கேமரா எடுத்து போ. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நீங்க வாங்க சார். அவரே எடுப்பாரு. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். அண்ணா, தர்ஷன் கிட்ட இருக்குல அந்த லிம்போனி காரு, அதே மாதிரியே வாங்கிருங்க. டே பைத்தியம், அது லிம்போ இல்ல, லாம்போகினி. அதான் எங்க அண்ணா வாங்கலான்னு இருக்காரு. நாங்க லிம்போனி வாங்குவோம், ரம்பாவை வாங்குவோம், என்ன வேணாலும் வாங்குவோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எப்படியோ நம்ம முருகன் ஹீரோ ஆயிட்டாரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. நீங்க கை கொடுத்ததுனால தானங்க எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. நல்லா பேச கத்துக்கிட்ட. கடவுள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். என்ன இங்க வந்திருக்கீங்க? என்னண்ணே இப்படி கேட்டீங்க? கலெக்ஷன், எங்க பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம்னே. யோ, உங்க டைரக்டர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரியா? டைரக்டரா? எப்படியா கொடுப்பீங்க? ப்ரொடியூசர் நான் தானே. டைரக்டர் கிட்ட எப்படி கொடுப்பீங்க கேக்குறேன். நியாயம் கேக்குறேன், சொல்லுங்க. கொடை முருகா படத்தோட கதை ரைட்ஸ நீயே உன் கையால சுப்பிரமணிய பிரசாத்துக்கு கொடுக்கறேன்னு எழுதி கொடுத்திருக்கியப்பா. அதுவும் பாண்டு பேப்பர்ல. நானா நானா நானா? நீதான். உனக்கு டவுட்டா இருந்தா நீயே இத பாரு. அட சொட்ட தலையா, இப்படி சைன் போட்டு சோத பிரிக்கியடா. குருவே, ஏதோ பாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கு. இதுல நான் கையெழுத்து போடணுமா? எதுக்கு? அதுவும் இதே காஸ்டியூம்லயா? எதுக்குன்னு சொல்லுங்க குருவே. அப்பா முருகா, நீ உன்னோட இடத்தை ஏழைங்களுக்கு தானம் பண்ற. கடவுள் சன்னிதானத்துல அதுக்காக நீ கையெழுத்து போட்டு கொடுக்குற, அவ்வளவுதான். சைன் போடுன்னு சொல்றல. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். பேப்பர் என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? சைன் பண்ணு. ரோல் ஆயிட்டு இருக்கு. ரெடி, கண்டினியூ. ஆக்ஷன். என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? சைன் பண்ணு. ஐயோ, எங்க அண்ணன் இப்படி ஏமாந்துட்டாரு. எங்க அண்ணன் ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. போச்சு. ஏங்க, இந்த ஒரு கையெழுத்தோட மதிப்பு 2 கோடியா? அது மட்டும் இல்ல முருகா, இனி கலெக்ஷன் ஆகிற எல்லா பணமும் அவனுக்கு தான்.
ஐயோ அண்ணே, ஏன்னா இப்படி குறைஞ்சு போயிட்டீங்க? அந்த டைரக்டர் உங்க கேரக்டர் ஆகாயத்துக்கு கொண்டு போய் பாதாளத்துல தள்ளி விட்டுட்டானேன்னு. விடக்கூடாது. எதிரிக்கு எதிரி, பழிக்கு பழி, துரோகத்துக்கு துரோகம். சானா எல்லாம் ஒண்ணுதான்டா. இம்மா துண்டு இருந்துகிட்டு குத்த கண்டுபிடிக்கிறியானா? இங்க பாருங்கண்ணா, ஏந்திரிங்க ஏந்திரிங்க, ரிவெஞ்ச் எடுத்தாகணும் நம்ம. முருகண்ணா மேல எழுந்து வாங்கண்ணா. இங்க எல்லாருமே மோசம் தானே. நீங்க எழுந்திருங்கண்ணா. கமான் கமான் கமான், நிறைய பெரிய சூப்பர்ண்ணா. எப்படியோ ஒரு வழியா பழைய மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா அமைதியா இருக்கீங்க? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ப்ரோக்ராம் முடியற நேரம் வந்துருச்சு. கண்ணுல தான் அடிபட்டிருக்கு. வாய்க்கு என்னாச்சு? பேசலாம்ல சார்? இங்க பாருங்க மேடம், என் சைடுல இருந்து தப்பு நடந்திருந்தா நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன். ஆனா என் சைடுல இருந்து எந்த தப்பும் நடக்கல. ஒரு சின்ன கான்ட்ரோவர்சியை வச்சு ரொம்ப பெருசாக்கிட்டீங்க. டைரக்டர் சார், இது உங்க ஐடியா தானே? ஆமா சார். எந்த நீ அவ்வளவு சுலபமா சொர்க்கத்துக்கு போக நான் விட மாட்டேன். இதுக்கு அர்த்தம் தான் தெரியல. போகட்டும், எல்லாம் புரியும். என்னைய பாத்துட்டு இருக்க? சைன் பண்ணு. டைரக்டர் ஸ்லோவா காந்தி நகருக்கு வரும்போதே நான் பொருளை எடுத்திருக்கணும் சனா. நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அவருக்கு. மீசைய முறுக்கி வீரத்தை காட்டின என்ன காமெடி பீஸ் ஆகிட்டான். விட மாட்டான் அவனை. இந்த முருகனோட ஒரு முகத்தை தானே அவன் பார்த்திருக்கான். இன்னொரு முகத்தை அவன் பார்க்க மாட்டான். இப்ப ஆரம்பிக்கிறேன்டா. இனி பாரு என்ன நடக்குதுன்னு. இன்னைய பொறுமையா இருக்குங்க. போர் சங்க ஊதுங்க. பொருள் எடுத்து சீவ ஆரம்பிச்சிருங்க. ஓ, அந்த டைரக்டர் உங்க சிபி எடுத்துட்டு போயிட்டாரா? இல்ல 50 லட்சத்துக்குலாம் படம் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு படம் பண்ணணும்னா மினிமம் 2 கோடி ரூபாவது கையில வேணும். 1.5 கோடி ரூபாய் வச்சிருக்கிற ப்ரொடியூசரே வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல நானே கூப்பிடுறேன். உனக்கு எந்த ப்ரொடியூசர்டா இருக்காரு? நமக்கு எந்த ப்ரொடியூசர் இருக்காரு? சும்மாதான். படம் ஹிட் ஆயிடுச்சுல, பில்டப். திருட்டு பயமாவனுங்களா? என்னடா இது? கெட்டப்பே சேஞ்ச் ஆயிட்டீங்க. எங்கடா நம்ம டைரக்டரை காணோம்? அவரா கொடைமுருகன் சக்சஸ் மீட்ல இருக்காரு. கொடைமுருகா சக்சஸ் மீட்டா? டேய், ஹீரோவே கூப்பிடல. கையில பொக்கையோட எங்க வந்துட்டு இருக்கோன்னு கேளுங்க. எங்க? உங்களை இன்வைட் பண்றதுக்கு தான். காதுல பூவை வைக்கலாம்டா, பொக்கேவை வைக்க முடியாது. ஏண்டா சக்சஸ் மீட் எங்கடா வச்சிருக்கீங்க? அண்ணா, நீங்க வெளியே ஏமாத்தின எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு டைரக்டர். நீங்க பணத்தை புடுங்கினது மட்டும் இல்லாம உங்களை இந்த ஹால்ல வச்சு வெளுத்தெடுக்க போற பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமி, சாமியோட முகத்துல கோடி ரூபாய் தாண்டவம் ஆடுறது தெரியுதுல்ல? இப்போ நான் கொடுக்க போற ஷாக்குல மூஞ்சில தெரியற களை காணாம போகுதுடா. முருகா, கங்க்ராட்ஸ்யா. நீ இவ்ளோ பெரிய ஹீரோவாயிட்ட. உங்க அண்ணா இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வர்றதே இல்ல. பொழப்பு ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
உனக்கு தான் கோடி கணக்குல பணம் வந்துருச்சுல, எனக்கு ஒரு வீடு வாங்கித்தாயே ப்ளீஸ் முருகா. வாங்கி கொடுப்பாரு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பேசுங்க. ஹலோ. நீங்களே சிங்கி அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வாங்கலான்னு வந்திருக்கா பாருங்க. முருகண்ணே நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். முருகா, நீ எங்களை இந்த படத்தோட ஷேர் ஹோல்டர் ஆக்கிட்டேப்பா. ஷேர் ஹோல்டர்ஸா? முருகண்ணனுக்கு அண்ணா, எனக்கே தெரியாம இவங்க எல்லாரும் எப்ப ஷேர் ஹோல்டர்ஸா மாத்துனீங்க? நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரே இல்லையாடா, அப்புறம் எப்படி இவங்களை ஷேர் ஹோல்டர் ஆக்க முடியும்? முருகா, முதலே சொல்லிருக்கலாம்ல நானும் இந்த படத்தோட பார்ட்னர்னு. பார்ட்னரா? முன்னாடியே சொல்லிருந்தா இன்னொரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேல என் தங்கம். ஜெய் போடுங்க, சத்தமா, இன்னும் சத்தமா கத்துங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் ஜெய். பாயசத்திலேயே பாயாசம் மாதிரி குடிக்கிறவங்க நாங்க. இதுல பாயாசம் கிடைச்சா விட்டுருவோமா? டைரக்டர் உங்களை சுத்தி டப்பாங்குத்து டான்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? சுவாமியே சரணமையப்பா. குருவே, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? வருங்காலத்துல அரசியல்வாதி ஆவறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. ஆமா குருவே, அரசியல்வாதி ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீங்க புத்திசாலினா நான் பயங்கரமானவன். டக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். இல்ல என் உண்மையான முகத்தை பாப்பீங்க. நீ ஏமாத்தினவங்க எல்லாம் உங்ககிட்ட சொன்னது உனக்கு புரிஞ்சிருந்தாலும் நான் இன்னொரு தடவை உனக்கு சொல்லிடுறேன். இந்த கொடமுருகா படத்துக்கு நீ யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்குனியோ அவங்க எல்லாரையும் இந்த படத்துக்கு ஷேர் ஹோல்டர்ஸா அக்ரிமெண்ட் போட்டுக்க. ஏற்கனவே அவங்களுக்கு அசல் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் வர ப்ராஃபிட்ல பணம் டிவைட் ஆகி உன்னோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து விழும். அதுல நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கும் எனக்கும் ஒரு 25% ஷேர் வரும்ல, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருக்கேன். யார கேட்டியா இத பண்ண? யாரு கேட்டி இத பண்ணீங்க? ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஏமாத்தி ஃப்ராட் வேலை பண்ண ஃப்ராடு நீ. இதுல நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? நீங்க என்ன ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து வாங்குனதா 420 கேஸ் போடுவோம் உங்க மேல. இங்க பாரு முருகா, நீ தான் இத செஞ்சேன்னு எல்லாரும் உன்னை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. இப்ப நீ பேக் அடிச்சனா எல்லாருக்கும் நீ வில்லன் ஆயிடுவ. ஹீரோவா வேற ஆயிட்ட. பேரை கெடுத்துக்காத. யார் யாருக்கு என்னென்ன சேரணுமோ அது அவங்களுக்கு போய் சேரட்டும். இங்க பாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. நீ இப்போ மீடியா முன்னாடி போய் இதை எல்லாத்தையும் நீதான் செஞ்சேன்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசு. பெரிய மனுஷனாவே இரு. எல்லாருக்கும் வணக்கம். அமைச்சருங்க கூட ஒரு மீட்டிங் இருந்தது, அதனாலதான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம். இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு ஹிட் ஆயிருக்குன்னா அதுக்கு ரசிக பெருமக்கள் தான் காரணம். அதனால நான் எப்பவுமே அவங்களுக்கு கடமைப்பட்டவன். நான் இனிமே நடிக்க போற எல்லா படத்துக்கும் இதே மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன வளர வைங்க. நான் இத்தோட என் பேச்ச முடிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு, ஜெய் குடைமுருகா. இயக்குனரே, இந்த மாதிரி மூஞ்ச வச்சு எப்படி படத்தை ஆரம்பிச்சீங்க? சார், இந்த சொட்டத்தல மீச கலரை வச்சு தான் எடுத்தீங்களா? வில்லன் மாதிரி இருக்கிற இவரை எப்படி சார் உங்களால ஹீரோ ஆக்க முடிஞ்சது? உங்கள மாதிரி இயக்குனர் கிடைச்சதுக்கு முருகா புண்ணியம் பண்ணிருக்கணும். டைரக்டர் மனசு வச்சா ஓவர் கான்பிடென்ட்ல யார் வேணாலும் நடிக்கலாம்னு நடிக்க வச்ச மாதிரி இருக்கு. இந்த சொட்ட தலைய வச்சு நீங்க படம்லாம் எடுத்திருக்கீங்கல்ல, அத பத்தி தான் கேக்குறாங்க இந்த மொத்த மீடியாவும். அதான் சொல்லுங்க. சுவாமி சரணம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இயக்குனர் கதைக்கு ஏத்த மாதிரி முகத்தை தேடுறது வழக்கம்தான். ஆனா எனக்கு முகத்துக்கு ஏத்த மாதிரி கதை எழுதுற வாய்ப்பு கிடைச்சது. நீங்க யாரோ சொன்னீங்க,
உங்கள மாதிரி இயக்குனர் கிடைச்சது முருகனுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னு. ஆனா நான் சொல்லுவேன், முருகனை மாதிரி ஆளு எனக்கு கிடைச்சது எனக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டம்னு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஸ்டாரை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் எனக்கு இயக்குனர் என்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. முதல் முயற்சி விதின்னு எனக்கு தோணிருக்காது. ரசிகர்களுக்கும் என்னால ஒரு புது படைப்பை கொடுத்திருக்க முடியாது. இது எல்லாம் நடந்தது நம்ம கேவலமா நினைக்கிற நம்ம முருகேசால தான். ஒரே முயற்சி, ஒரு நம்பிக்கையின் நொடி, உங்க கூட நான் இருக்கிறேன் தைரியமா போங்கன்னு மனசு இருக்கிற ஒருத்தர் கூட இருந்தா, ஒரு சாதாரண மனுஷன் இந்த நாட்டோட சட்டத்தை எழுதுற B.R. அம்பேத்கர் ஆகலாம், ஒருத்தர் விஸ்வேஸ்வர் ஐயாவும் ஆகலாம். இவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு புட்டன மாதிரி நினைச்சா ஒரு சாகச சிங்கமும் பிறக்கும், ரெபல் ஸ்டாரும் பிறப்பாங்க. உன் கண்ணுல ஒரு சக்தி இருக்கு. ஜனங்க முதல்ல கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் ஏத்துப்பாங்க. உன் கையில ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைலை விடாதன்னு பாலச்சந்தர் சொன்னதுனாலதான் ஒரு ஸ்டைல் கிங் நம்ம சூப்பர் ஸ்டார் உருவானாரு. உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்ற மனசு இருந்தா எத்தனையோ நல்ல மனுஷங்க உருவாவாங்க. நான் கொடைமுருகா படத்தை உருவாக்கும் போது இவனா ஹீரோன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த இயக்குனருக்கு வேலை வெட்டியில டைம் பாஸ்க்காக படம் பண்றாருன்னு எல்லாருமே சொன்னாங்க. கை கொடுத்தவங்களை விட கால வாரினவங்க தான் அதிகம். இந்த சூழ்நிலையில நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, முருகனை நாம சொட்டன்னு சொல்றோம், கருப்பன்னு சொல்றோம். இதே மாதிரி கண் இல்லாதவனை குருடன்னு சொல்றோம், காது கேட்காதவனை செவிடன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருக்கவங்கள நம்ம எல்லாரும், இல்ல நம்மள சில பேர், இதுல நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன், விளையாட்டுத்தனமாவோ கிண்டலாவோ நாம பேசுவோம், இல்ல அவங்க ஏதாவது பண்ணும்போது சிரிப்போம். கடவுள் அவங்களை எப்படி படைச்சாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கடவுளோட படைப்பை கிண்டல் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கிண்டல் பண்றது நமக்கு ஒரே நிமிஷத்துல முடியிற விஷயம். ஆனா அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அது வாழ்க்கை பூரா அவங்க மனசை கலங்கடிக்கிற ஒரு சம்பவம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அவங்க இடத்துல நின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுள் அதே மாதிரி நமக்கும் ஒரு குறைய கொடுத்து நம்மள எல்லாரும் கிண்டல் பண்ணா நம்ம மனசு எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற குறைய எப்படியோ ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய ஒரு வார்த்தை அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சு அவங்கள கீழே தள்ளிடும். சில பேரு கண்ணீரை விட்டு அந்த வலியை வெளியில காட்டுவாங்க, சில பேர் அதை சிரிச்சு முழுங்கிடுவாங்க. இன்னும் சில பேர் இப்படி ஒரு அவமானத்தோட இந்த வாழ்க்கை வேணுமான்னு இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்க. ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா அப்பா புள்ளைய திட்டுவாரு, புருஷன் பொண்டாட்டிய தடுப்பான், கூட பிறந்தவங்க கேவலமா பாப்பாங்க. கண்டிப்பா சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கனவுல நாம கல்லெறிய கூடாது. ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல நீங்க உங்களை நம்புங்க, அதுக்கப்புறம் இந்த உலகம் உங்களை நம்பும். முயற்சி தான் எல்லாம், முயற்சி செஞ்சா கிடைக்காதது எதுவும் இல்லைன்னு நம்புங்க. இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்றவங்க நாளைக்கு உங்க ரசிகர் ஆவாங்க. காலவாரி விட்டவங்க உங்க சிம்மாசனத்துக்கு காலா இருப்பாங்க. காத்துக்கிட்டே இருக்காதீங்க. மனித பிறவி கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இதை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நீங்க எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற இனிமேல் இருக்க போகிற ஒரே ஒரு கடவுள் மனுஷன்தான்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் எதை வேணா அடையிற சக்தி நமக்குள்ள இருக்குதுன்றதுதான். ஒரு இலக்க வச்சுக்கோங்க, அதை நீங்க அடையிற வரைக்கும் போராடுங்க, போராடுங்க, போராடிக்கிட்டே இருங்க. ஐ லவ் யூ குருவே, ஐ லவ் யூ. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஐயோ மிஸ்டர் ராஜ், படம் ஹிட் ஆயிடுச்சு. இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் 100% வெற்றி அடையும்னு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா முருகா? நானும் எத்தனையோ படத்துல அம்மா கேரக்டர் பண்ணிருக்கேன். ஆனா இவர் கூட பண்ண அம்மா கேரக்டர் ரியலி சூப்பர். எனக்கும் இவருக்கும் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு தெரியுமா? அப்படிதானேம்மா? இவரே என்ன ஹீரோ பக்கத்துல நிக்க விட மாட்டேங்கிறாரு. வாங்க சார், என்னோட ஃபேவரட் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்புறம் என்னோட ஃபேவரட் ஹீரோவும் இவர்தான். இன்ஃபேக்ட் என்னோட அடுத்த மூவியும் இவர் கூட தான். இல்லையா முருகா? மிஸ்டர் முருகா, உங்களோட நெக்ஸ்ட் மூவி என்ன? என்னோட அடுத்த அத்தியாயம் இயக்குனரை நோக்கித்தான். ஆட்டோ பாம்
சண்டு பாம் மாதிரி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எரியிற நெருப்பை எரிமலை மாதிரி கண்லயும் வச்சுக்கிட்டு நாகப்பாம்ப மாஞ்சா நூலு மாதிரி கையில கட்டிக்கிட்ட அவஞ்சர்றா நானு. என்கிட்டே ரிவெஞ்சா? உன் ரேஞ்ச் எதுவா இருந்தாலும் அத நாய் நரிங்க கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வேண்டாம். என்கிட்ட வச்சுக்கிட்டா மயானத்துல ஒரு ஓரமா படுக்க வேண்டி இருக்கும். இது சன்னாவோட சாம்ராஜ்யம்டா. ஆனா எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பர் ஆக்ட் கொடுத்தடா. தேங்க்யூ. கடைசில என்ன மாதிரி ஆயிட்ட போல இருக்கு. உங்கள மாதிரிலாம் என்னால எப்படி இருந்த பண்ணலாம் காலி. நாளைக்கு ஷூட்டிங் என்ன பண்ண? அவ்வளவுதானே. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு ஆடிஷனை செட் பண்ணு. குறைஞ்சது 100 பேராவது வருவாங்க. தலைக்கு 15,000 15 லட்சம் தேராது. சேம் ரிப்பீட்டா? சரி சரி. என்ன மிஸ்டர் முருகா, ஹீரோவா படத்துல நடிக்கிறத விட்டுட்டு திடீர்னு டைரக்டர் ஆயிட்டீங்க? எங்க டைரக்டர் என்ன மாதிரி ஒருத்தனை ஹீரோவா போட்டு அதை வச்சு அவார்டு வாங்கிட்டாரு. அதனால நான் என்னோட அசிஸ்டன்ட் வச்சு டைரக்ட் பண்ணி படத்தை ஓட்டி நானும் பெரிய டைரக்டர்னு அவார்டு வாங்க போறேன். வேணா எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வருஷம் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு எனக்கு தான். ஆமா, உங்க படத்தோட டைட்டில் என்ன சார்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்புறம் உங்க டைரக்டர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏய், யாரையா நீங்க? என்ன எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் தான் உங்களை தூக்கிட்டு வர சொன்னாரு. அண்ணனா? யாரா அது? சினிமாக்கு வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தேன். செக்யூரிட்டி வேலை பார்த்து நாள் பூரா நொந்தேன். முதலாளிக்கு வணக்கம் போட்டு தொடச்ச நிறைய காரு. இப்ப நான் தான் தமிழ்நாட்டுல நியூ ரேப் ஸ்டார். வணக்கம் குருவே. குருவா? யாரா நீ? நான் கவுண்டம்பாளையம் டான். மட்ட மகேஷோட தம்பி குத்து கணேஷ். அதெல்லாம் விடுங்க, தேவையில்லாத விஷயம்லாம் வேணாம். டைரக்டா மேட்ருக்கே வரேன். நீங்க அந்த முருகனை ஹீரோவாக்கின மாதிரி என்னையும் ஹீரோவா வச்சு ஒரு சினிமா எடுங்க. பேக் பேக். ஒண்டர் ஒரு தடவை தான் நடக்கும், திரும்ப திரும்ப இல்ல. புது கதை, அசத்தல் டயலாக், வைக்கிற ஷாட், போடுற மியூசிக் சரியா இருந்தா எல்லாருமே ஹீரோ தான். என்ன வச்சு படம் எடுக்க போறீங்களா இல்ல எங்க அண்ணன் மட்ட மகேஷ கூப்பிட வேண்டியது இருக்கும். பேக் பேக். Let's go. தொலைக்காட்சி